இந்த எபிசோட் நாம இயக்குனர் மீரா கதிரவன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஹபீபி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நெசவு தொழிலாளியான கஸ்தூரி ராஜா தொழில் நலிவடைந்து வருவதால் பாதிக்கப்படுறாரு. ஆனாலும் நெசவு தொழிலில் தன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காரு. இந்த சூழலில் கஸ்தூரி ராஜாவின் மகன் ஈஷா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வி அடைகிறாரு. இதையடுத்து அவரை வெளிநாட்டில் உள்ள உறவினர் வீட்டிற்கு அனுப்ப குடும்பத்தினர் யோசிக்கிறாங்க. வெளிநாடு சென்றால் உள்ளூரில் உள்ள தனது பள்ளி காதலியான மாளவிகா மனோஜை சந்திக்க முடியாமல் போய்விடுமோ என்பதால் அந்த வெளிநாட்டு வாய்ப்பை தவிர்த்து சொந்த ஊரிலேயே சாதாரண வேலை செய்து வராரு ஈஷா. இதற்கிடையே தனது காதலை மாளவிகா மனோஜிடம் ரகசியமாக சொல்ல செல்லும் போது ஈஷா அப்பகுதிவாசிகளிடம் வசமாக சிக்கிக்கொள்றாரு. அதன் பிறகு ஈஷா மற்றும் அவரது குடும்பத்தினர் பல்வேறு சிக்கல்களை சிக்கி தவிக்கிறாங்க. அந்த சிக்கல்கள் என்ன, ஈஷா குடும்பத்தினர் அதிலிருந்து மீண்டார்களா இல்லையா, இதான் அந்த படத்தோட மீதி கதை. நெசவு தொழிலாளியாக கஸ்தூரி ராஜா வாழ்ந்திருக்கிறாரு. நெசவு தொழிலில் ஏற்படும் கஷ்டங்களை உணர்வுபூர்வமாக நடிப்பில் அவர் வெளிப்படுத்தியிருக்கும் காட்சி அருமை. யதார்த்தமாக நடிப்பால் படம் முழுவதும் அசத்துறாரு ஈஷா. காதல் காட்சிகளிலும் எமோஷனல் காட்சிகளிலும் ஸ்கோர் செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். பெரிய அளவில் வசனம் பேசாவிட்டாலும் கண்கள் மூலமாகவும் முகபாவனைகள் மூலமாகவும் மாளவிகா மனோஜ் பக்கம் பக்கமாக வசனம் பேசியிருக்காங்க. படத்தின் இறுதியில் வெளிநாட்டு வேலை குறித்து அவர் பேசும் இடங்களில் கைத்தட்டு வாங்குறாரு. தனஸ்ரீ, அனுஸ்ரேயா ராஜன், ஜெயஸ்ரீ பினுராஜ், அருள்குமார், ரேகா குமணன், இஸ்மத் பானு, மதர் கைசன், சன்சாகுல், மாஸ்டர் தீகன், தீக்ஷாஸ்ரீ ஆகியோர் பொருத்தமான தேர்வுன்னு சொல்லலாம். மகேஷ் முத்துசாமியின் ஒளிப்பதிவு கதையுடன் ஒன்ற வைக்குது. சாம் சிஎஸ் இசையில் பாடல்கள் அனைத்தும் இனிமையாக மெலோடியாகவும் பயணிக்குது. இரைச்சல் இல்லாத யதார்த்தமான தழுவும் நேர்த்தியான பின்னணி இசை பாராட்டுக்குரியது. உணர்வுபூர்வமான காட்சிகள் பலம் சொல்லலாம். இரண்டாம் பாதியில் நீளத்தை குறைத்திருக்கலாம்னு தோணுது. 80 காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களின் சூழலை அப்படியே பிரதிபலித்து சொல்ல வந்த கருத்தில் சமரசம் இல்லாமல் காட்சிகள் நகர்த்தி கவனம் வைத்திருக்கார் இயக்குனர்.